வெள்ளை அறிக்கைக்கான வேலை இல்லை அப்படின்னீங்க. எது வெள்ளையானு? இல்லை வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் விட்டதில்லை. வருவாய்த்துறையை பொறுத்தளவு வெள்ளை அறிக்கை என்பதே நிதிநிலை அறிக்கைக்கு மட்டும்தான், நிதி நெருக்கடி நிதிநிலைக்கு மட்டும் துறைக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை அறிக்கை விடுவது வழக்கம். இருங்க இருங்க, அவர் சொல்லியிருக்க அந்த பவர் கட்டுக்காக கொடுக்கணுருக்காரு. இப்போ நான் எந்த கட்டும் எனக்கு இல்லை, அதனால் நீங்கள் கேட்காதீங்க. நான் ஃப்ரீயாக போயிட்டுருக்கிறேன் உங்களோட ஹாப்பியாக. அதனால் வருவாய்த்துறைங்கிறது நல்ல முறையில் செயல்படுத்தணும். எல்லாம் பல திட்டங்களை நம்ம கொண்டு வரோம். கொண்டு போய் ஒன்றா கொண்டு வரபோது உங்களுக்கு பார்த்தா அதே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. மந்தை புறம்போக்கு நிலம் 20-30 ஆண்டுகள் பட்டா கொடுக்காம வச்சிருக்காங்க. மக்கள் மாவட்ட ஆட்சியர் இருங்க. அதில் என்னன்னா, மந்தை புறம்போக்கு என்பது ஒன்று, மேய்ச்சல் புறம்போக்கு என்பது ஒன்று, குன்றுகள் சிறிய குன்றுகள் இருக்கின்ற இடம் ஒன்று, நீர்வழி புறம்போக்கு என்பது ஒன்று. இதெல்லாம் கோர்ட்டில் டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதற்கெல்லாம் மாற்று இடம் தர வேணும். 1+1 அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அதற்கெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த மக்களுக்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் உத்தரவை பெற்று இந்த தமிழ்நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு இந்த துறை முதலமைச்சருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றி காட்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது. அதுதான் இல்ல, அதை பற்றி பொறுத்த அளவுக்கு ஒரே நிமிஷம் ஐயா நான் பேசுறேன். என்ன 0 வேல்யூன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேருக்கு இருக்கு. எத்தனைங்க? 4 lakhs பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது வெறும் வெட்டி பேப்பர் மாதிரி தான் இருக்கு, வெறும் பட்டான் இருக்குமே தவிர அதனால ஒரு பயன் இருக்காது. ஒரு பேங்க் போக முடியாது, அதே நேரத்தில் ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, இது எந்த பயனும் இருக்காது, வீடு கட்ட முடியாது. இதுக்காக அங்கே ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறோம். முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார். அந்த சட்டம் ஏற்றுகிற போது அது உடனுக்குடன் அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுது. அதை ஆன்லைனில் ஏற்றி டிஜிட்டல் கொண்டு யார் வேண்டுமானாலும் தங்களுடைய மொபைல் ஃபோனில் அதை உங்களுடைய மதிப்பீடுகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதை செய்வதற்காக நாங்கள் படிப்படியாக சட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்லை எங்களுக்கு கோவை ஈரோடு எல்லாம் ஒண்ணுதான். இல்ல முதல்வர் கேட்டார்கள். அங்கே இடம் எடுக்கிறது உங்களுக்கு நெருக்கடிங்கிறது தெரியுது. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது. மதுரையில் இருப்பவர்கள் கோயம்புத்தூர் வேணுங்கிறாங்க, 2-3 இடத்துல சொல்லி திருச்சியும் கூட வேணும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு நெருக்கடி இருக்கிறது நிலம் எடுப்பதிலே. இப்போ ஏர்போர்ட் நிலத்துக்கு நம்ம 10 ஏக்கர் எடுக்கணும். இந்த 10 ஏக்கர்ஸ் எடுக்கிறக்கே நாங்கள் விரைந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். அதே போல சேலத்திலும் நிலம் எடுத்து உடனடியாக அதை விரிவுபடுத்த வேண்டும் விமான நிலையத்தை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணமே உங்களுக்கு தெரியும், ஒசூரிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசு விரும்புகிற போது மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் 100 கிலோமீட்டர் தொலைவிலை ஒசூர் இல்லை. சேலத்திலே இருப்பதற்கும் பெங்களூர் இருப்பதற்கும் இடையிலே இல்லை என்ற காரணத்தை காட்டி அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையத்தினுடைய ரன்வே விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை விரைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய கோயம்புத்தூரும் இன்னும் 10 ஏக்கர் எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் விரைந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல நான் என்ன ராஜினாமா அவர் ஒன்றும் இல்லை. அவர் பதவியில் ராஜினாமா பண்ணது ஈஸி. ராஜினாமா பண்ணினோன்னு அந்த கட்சியிலிருந்து எடுத்துருவாங்க. நீங்க கவலைப்பட இல்லை. நான் சொல்ற கேளுங்க, அந்த கட்சியில் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தானே இருக்க முடியும், நிரந்தரமா இருக்க முடியாது. அவர் ராஜினாமா ஒண்ணுதான், கட்சியிலிருந்து எனக்கு கேள்வி கேட்கறது ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். அதனால அவருக்கு எப்படி வேணா பதவி உங்களுக்கு தெரியும். 2 பேர் ரொட்டேஷன் தானே அது. இல்ல பிஜேபி பொறுத்தவரைக்கும் ரொட்டேஷன் தானே. அதுக்கப்புறம் எங்க இருக்குது? எம்எல்ஏவும் இல்லை. அப்புறம் அவர் ராஜினாமா பண்ணது ஒன்று என்ன இருக்குது? நான் மந்திரிங்க இருங்க இல்லைங்க, நான் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் விண்ணப்பம் அளிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிட்டு அனுமதி வழங்குறது 2வது. விண்ணப்பம் கொடுத்தாரா இல்லையா அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. விண்ணப்பம் கொடுத்ததுக்கு என்ன பொருள்? அனுமதி கொடுப்பது கொடுக்காது இருப்பது வாபஸ் வாங்குவது வேறு. கொடுத்தாரா இல்லைங்கிற அந்த ஆட்சியும் போது கேட்கணுங்க, அதுதான் கேள்வி. அது நீங்க நாளை கேளுங்க, அடுத்த கேட்குற கொண்டே காப்பி காட்டிடுறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.